Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது English prelims paper. So this is going to be very useful for you in ஸ்டேட் பேங்க் ப்ரிலிமினரியோ இல்லை IBPS ப்ரிலிமினரி இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு இந்த பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வெறும் கொஷின் பேப்பர் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நிறைய ரூல்ஸ் தெரிஞ்சுப்பீங்க. எப்படி ஒரு செக்ஷனில் வந்துட்டு கொஷின்ஸில் இருக்க ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதை வெறும் பேப்பர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குவிட் பண்ணிடாதீங்க. இது வந்து தெளிவா ஒரு எக்ஸாம் அட்டெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய பிராக்டிஸ் கிடைக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேயா? சரி, இப்போ நான் பேப்பர் பண்றதுக்கு முன்னாடி எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் கிராமட்டிக்கல் பார்ட் நம்மளுக்கு இங்கிலீஷ் பேப்பர்ல இருக்கும். ஸோ அதுல காம்ப்ரிஹென்ஷனை மோஸ்டா வந்து நல்லா இங்கிலீஷ் தெரியும்னா அதை பிக் பண்ண வேண்டாம். பிகாஸ் இங்கிலீஷ் அது புரியும் பொழுது அந்த ரீட் பண்ணி புரிஞ்சா மட்டும்தான் அந்த கொஸ்டின்ஸ் நம்ம அட்டென்ட் பண்ண முடியும். அதனால கோ ஃபார் கிராமர் பிகாஸ் இட் இஸ் 1 மார்க் கொஸ்டின். அதை முடிச்ச பிறகு லெட்ஸ் கோ ஃபார் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ அதை தான் நான் இப்போ இங்க ஃபாலோ பண்றேன். அதுக்கு காம்ப்ரிஹென்ஷன் சப்போஸ் இன் பிட்வீன்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்ற கேஸ்க்கு நான் பேசிக்கா உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் சொல்லுவேன்னா, ஃபுல்லா வந்துட்டு எது வரையும் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் இருக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வரது எல்லாமே நம்மளுக்கு கிராமர் தான். ஓகேயா? ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு. ஸோ 5th 7th 9th 11th. ஸோ 11ல கொஸ்டின் சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ நம்மளுக்கு 1 to 9 வந்து காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் இருக்கு. ஸோ 10ல இருந்து நம்மளுக்கு ஃபுல்லா கிராமர் பார்ட் தான் இருக்க போகுது. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இது வந்துட்டு phrasal replacement தான். ஓகே, பாகிஸ்தான்ஸ் கேபினட் endorsed the NSP since December 28. ஸோ இங்க சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட் வருமா இல்லையான்னு பார்த்துக்கலாம். கேபினட் என்டாஸ்ட் அப்படின்னு பாஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. NSP சின்ஸ் டிசம்பர் 28. ஸோ இப்போ ஒரு விஷயம் யூ ஒர்க்கிங் சின்ஸ் 2015 அப்படின்னு நம்ம சொல்லும் போது, இப்போ நான் முன்னாடிலேருந்து நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு பாஸ்ட் சொல்லும் பொழுது என்ன வரும், இங்க வந்துட்டு நம்மளுக்கு என்டாஸ்ட்ன்ற வார்த்தை வரும். ஸோ சின்ஸ் வரும்போது இங்க என்டாஸ்ட்ன்றது கரெக்டாக தான் இருக்கு. ஓகே, சரி, ஆப்ஷன்ல பாருங்க. ஓவர் டிசம்பர் என்டாஸ்ட்னு நம்ம சொல்லுவோமா, ஓவர் வராது. அடுத்து என்டாஸ் வருது, சின்ஸ் வருது. ஸோ கண்டிப்பா இதுவும் வராது. என்டாசிங் ஆன் இதுவும் இல்லை. ஸோ இங்கே வந்துட்டு என்டாஸ்ட் பாஸ்ட்ல இருக்கு, ஆன் இருக்கு. ஸோ நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட் வில் பி யோர் ஆன்சர். 11th one. Extend the maternity benefit under the Pradhan Mantri Matru Vandana Yojana to the second live birth. Okay. So இங்க வந்து the maternity benefit under அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு கீழே இருக்கிற maternity benefit பத்தி பேசுறாங்க. ஸோ ஆப்ஷன்ல பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் அண்டர்ன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன்ல மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டட் ஓவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா செகண்ட் ஒன் வராது. ஓகே, ஸோ அகைன்ஸ்ட், அதாவது ஒரு விஷயத்துக்கு கீழே நம்ம வந்து அகேன்ஸ்ட் வருமா, அகேன்ஸ்ட் எப்போ வரும், அதுக்கு வந்து நெகட்டிவா, அதாவது அதை ரிப்பல் பண்ற மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வரும். ஓகே, ஸோ மெட்டர்னிட்டிஸ் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு வருமா, இதுவும் கண்டிப்பா நம்மளுக்கு வராது. ஸோ என்ன வரணும், ஐதர் இட் கேன் பி நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட் ஆர் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் அண்டர் த பர்டிகுலர் ஸ்கீம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இங்க வந்து என்ன ஆன்சரு, நம்ம வந்து 1ஆவும் இருக்கலாம் 4ஆவும் இருக்கலாம். ஆப்ஷன் 1 will be your answer. Okay. 12th one. State governance should have be evolving in nature. Okay. So இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, should have be evolving in nature. So shouldன்ற modal verb யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? modal auxiliaryல shall, should அந்த மாதிரிலாம் வரும்ல. shall, should, can, could or may, might அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே it is modal verbs. So modal verbs வருதுனாலே நம்மளுக்கு base form of verb தான் அது பக்கத்துல வரும். சரியா? அதாவது மெயின் verb வந்து பேஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இங்க வந்து ஸ்டேட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி should கொடுத்திருக்காங்க. அங்க haveன்னு இருக்கிறது ஃபர்ஸ்ட் கரெக்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, have ஃபார்ம்ஸ்ல பேஸ் ஃபார்ம் என்னது, have, has, had வருதுல. சோ இதுல வந்து பேஸ் ஃபார்ம் என்னது, have. ஓகே, சோ அதுவும் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டா இருக்கு. இப்போ இங்க கீழே ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது should தான் எல்லாமே இருக்கு. சோ அந்த should பக்கத்துல நம்மளுக்கு V1 இருக்கணும். எங்கெல்லாம் V1 இல்லன்றதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். சோ செகண்ட் ஆப்ஷன்ல வந்து V1 இல்ல Bன்னு இருக்கு, V3 ஃபார்ம். ஓகே, அங்க வந்து should be அப்படின்னு இருக்கு. சோ அது வரலாம். should hasன்னு கொடுத்திருக்காங்க. have தான் பேஸ் ஃபார்ம்னா has வந்து வராது. ஓகே, சரி, அடுத்தது வந்து நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட் அப்படி, அது வந்து கண்டிப்பா வராது. பிகாஸ் இப்ப have வருது அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன வரணும், இந்த இடத்துல நம்மளுக்கு V3 ஃபார்ம் தான் இருந்திருக்கணும். ஸோ நோ கரெக்ஷன் ரிக்வயர்டும்
கண்டிப்பா வராது. ஸோ நம்ம கையில என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஷுட் ஹேவ் பீயிங்ன்னு வருமா? அதுவும் கண்டிப்பா வராது. ஹேவ் பக்கத்துல V3 வரணும், வரல. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி யுவர் ஆன்சர். ஷுட் பி எவால்விங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து போலாம். ஓகே. ஸோ ஓகே. ஸோ இன் 12th கொஸ்டின்ல இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பி பக்கத்துல நம்மளுக்கு V3 வரும், இல்ல V4 ING ஆர் நவுன் கூட வரும். அட்ஜெக்டிவ்ஸ் ஆர் ஸோ இந்த மாரி இதெல்லாம் கூட அந்த பி ஃபார்ம்ஸ்க்கு பக்கத்துல நம்மளுக்கு இருக்கும். ஓகேயா? சரி, அடுத்தது போலாம். The decision was made at an emergency meeting of the GST Council. So, இந்த phrase அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா, somewhat it is same. So, அப்படி இருக்கும்போது இங்க was கொடுத்திருக்காங்க, which is in past form. சரியா? So, இங்க was வந்திருக்கும் பொழுது, முன்னாடி இருக்கிற அந்த subject வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கு? இந்த noun, the decision சொல்லியிருக்காங்க. It is in singular. Decisions சொல்லல, decision. So, wasன்றது okay. கீழே வந்து ப்ளூரல்ல இருக்கிறத எலிமினேட் பண்ணிடலாம், வேற தூக்கிடலாம். ஸோ வாஸ் வரும்பொழுது ஸோ இட் இஸ் அ ஹெல்பிங் வேர்ப். ஸோ இஸ் இந்த மாதிரி வேர்ப் லைக் வாட் இஸ் இஸ், ஆம், வாஸ், வேர், பி, பீயிங் ஆர் பீன். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்பொழுது ஹெல்பிங் வேர்ப்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? V3 யூஸ் பண்ணலாம் ஆர் V4 இது கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க வந்து வாஸ் இருக்கு, இங்க மேடுன்னு இருக்கு. ஓகே, வாஸ் மேட் நம்ம சொல்லலாம், ஆனா வாஸ் மேக்னு நம்ம சொல்லுவோமா? ஏன்னா மேடுன்றது என்னது? வந்து V1 வந்து மேக்னா நம்ம பாஸ்ட்ல என்ன சொல்லுவோம்? மேட். V2 ஃபார்ம்ல மேட் தான் சொல்லுவோம். ஸோ இதுதான் நம்ம இங்க யூஸ் பண்ண முடியும். மேக்னு வந்துச்சுன்னா யூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்க என்ன இருக்கு? வாஸ் மேக், கண்டிப்பா இதுவும் வராது. ஸோ வாஸ் மேக்கிங், was made to at. ஸோ இங்க என்னது? ரெண்டு ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. though it is was made, இங்க to at ன்னு யூஸ் பண்ணிருக்காங்க, where even this will not come. okay, was making at an emergency meeting of the GST Council. ஸோ இங்க ING form யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? the decision was made at an emergency meeting ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வருமா அது வருமான்னு பார்த்தீங்கன்னா no correction required will be the answer. okay, so next question போலாம். 14th question. We did not know whether the war has really ended. okay, இங்க வந்து we அப்படின்னு சொல்லியிருக்காங்க, war has அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேயா? அதாவது பாஸ்ட்ல சாரி present உங்களுக்கு சிங்குலர் ஃபார்முக்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ நான் இன்னொன்னு சொல்றேன். இப்போ has or have இதை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரெசண்ட்டுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே, அப்போ பாஸ்ட்டுக்கு எது யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா had தான் வந்து நம்ம பாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ has வந்து ப்ரெசண்ட்ல உங்களோட சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருக்கும் பொழுது we use has. சரியா? அப்போ have எப்போ யூஸ் பண்ணுவோம்? சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு ப்ளூரலா இருக்கும் பொழுது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் இன் பாஸ்ட் கேஸ். அப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? has. ஸோ hasனா ப்ரெசென்ட்ல தான் இருக்கு. இங்க கொடுத்துருக்கிறது did. ஓகே, did அப்படின்னு நம்ம சொன்னா அது வந்து do verbsல. do verbs என்னது? do இருக்கு, does இருக்கு நம்மளுக்கு. ஓகேயா? do does ரெண்டுமே நம்ம ப்ரெசென்ட்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ப்ரெசென்ட்ல யூஸ் பண்ணும்பொழுது do வந்து இட் இஸ் ஃபார் plural subject. சரியா? எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? plural subject. does வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? singular subjectக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, singular subject. ஓகே, அப்போ இதை வந்து பாஸ்ட்ல யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? did அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. has, have presentல தான் யூஸ் பண்றோம், had pastல யூஸ் பண்றோம். இது வந்து சப்ஜெக்ட் சிங்கிளா இருந்தா, have வந்து சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்தா. இங்க do வந்து for plural subject, does வந்து it's for singular subject, presentல தான் யூஸ் பண்ணுவோம். did வந்து pastல யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து ரூல் அப்ளை ஆகும்பொழுது ஆல்ரெடி உங்களுக்கு has இருக்கு, ஸோ presentல இருக்கு. ஸோ did கண்டிப்பா வராது. அப்போ என்ன வரும்? இங்க we அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன வரணும்? இங்க we do not know
அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ வி டு நாட் நோனா நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் 2லயும் வி டு நாட் நோ, ஆப்ஷன் 3லயும் வி டு நாட் நோ. பட் இங்க வெதர் த வார் ஹாஸ் பீன் ரியலி எண்டட் சொல்லும்பொழுது இந்த வெதர் யூஸ் பண்ணுவோமா? இது வந்து என்னது கிளைமேட் ரிலேட் பண்ணி வர வெதர். ஸோ இது கண்டிப்பா வராது. ஆப்ஷன் 3 வில் பி யுவர் ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். The idea of science as an form of argument remain foreign. Okay. இங்க வந்துட்டு the idea of science as இப்போ ஆன்ன்ற vowel எப்போ வரும்? நம்மளுக்கு அந்த vowel sounds கேட்கும்போது தான் வரும். இங்க வந்து form of argumentன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப அங்க நம்ம என்ன சொல்லுவோம்? ஆன் சொல்லுவோமா? கண்டிப்பா இங்க ஆன் வரக்கூடாது. இங்க A தான் வரணும். If this is the case, இங்க வந்து வர வேண்டியது A தான். அப்போ ஆப்ஷன்ல ஆன்னு எங்கன்னா இருக்கா? செகண்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அது கண்டிப்பா வராது. ஓகே. அப்போ a form of argument remains அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க a form பொழுது remains என்ற சிங்குலர் verb தான் நம்மளுக்கு வரும். ஓகே. remains foreign. ஸோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? argumented remains, argumenting remains, which doesn't come. Okay. சரி. அப்ப இங்க என்ன வரணும்? ஆன்சர் first one will be your answer. Okay. 16th question பார்க்கலாம். 16th question வந்து நம்மளுக்கு ரீப்ளேஸ் பண்ணும். ஓகேயா? சரி படிப்போம். It seems like it is going to lose this tag metro as other cities are either extending or building new soon networks at a rapid பேஸ். ஓகே. ஸோ இங்க படிக்கும் பொழுது நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த நியூஸ் சூன் அப்படின்ற வேர்ட் கன்ஃபார்மா உட்காரலன்னு தெரியுது. ஸோ இதையே நம்ம மார்க்கா வச்சு போட்டு பார்க்கலாம். ஸோ சூன்ன்ற இடத்துல வந்து இட் இஸ் கோயிங் நெட்ஒர்க்ஸ்னு சொல்ல மாட்டோம். மெட்ரோ நெட்ஒர்க்ஸ் வரும், எக்ஸ்டெண்டிங் நெட்ஒர்க்ஸும் வரும். ரேபிட் பேஸ்ன்றது கரெக்டாக உட்காந்துருக்கு அந்த இடத்துல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டெண்டிங் ஆர் பில்டிங் அப்படின்ற வேர்டும் கரெக்டாக இருக்கு. ஸோ இங்கே பாருங்க இந்த மெட்ரோன்றது தூக்கி இங்கே போடும்போது to lose this tag soon as other cities are either extending or building new metro networks அப்படின்ற word கரெக்டா வரும். So which is B and D வந்துட்டு swap பண்ணலாம். So option 3 will be your answer. 17th one. He said he would go to his hometown or Larkana before returning to Rawalpindi. Okay. So ஏதோ ஒரு பிளேஸ்க்கு போறத பத்தி பேசுறாங்க. He said he would. Okay. He would வருது base form இருக்கு. To go his home town of Larkana before returning to. Okay. இதுல எதுவுமே எனக்கு வந்து தப்பு தெரியல. ஓகேயா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? No correction required. ஏன்னா ஹோம் டவுன் அங்க வந்து கரெக்டா உட்கார்ந்து இருக்கு. ஓகே. சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். The blast was chemicals to have been triggered by friction caused by the mishandling of said. So obviously இங்க வர chemicalsம் saidம் வந்துட்டு சேரவே இல்லை. ஓகேயா? The blast was said to have been triggered by friction caused by the mishandling of chemicals. அதுதான் கரெக்டா நம்மளுக்கு உட்காருது. So A and E வந்து swap பண்ணா option 4 will be your answer. Okay. So 19th question. Afghanistan turned out to be a bigger crisis than walkover with the Taliban's expected in Kabul. Okay. So இங்க சொல்லும் போது turned out கரெக்டா உட்கார்ந்திருக்கு. Bigger out இல்ல walkover without அதாவது with out to be அப்படின்னு சொல்றாங்க. Expected out இதெல்லாம் வர. Turned out is correct. Okay. To be a bigger crisis than expected. Bigger crisis than நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பெருசா இருக்கு. With the Taliban's walkover in Kabul. So எங்க வந்துட்டு ரெண்டு வேர்ட் ஸ்வாப் ஆகுதுன்னா C and E, which is option 2. Okay. சரி 20th question. The course correction. Okay. இப்போ நம்ம பார்க்க போறது error spotting. சரியா? word swap முடிஞ்சிச்சு. இப்போ error spotting வந்துட்டோம். Okay. The course correction needs to be navigated much deftly and with greater purpose. Okay. So இப்போ இங்க வந்து compare பண்றாங்க. நம்மளுக்கு conjunction இருக்கு andன்னு சொல்லிட்டு with greater purpose. அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணதும் comparative degreeல தான் இருக்கணும். So இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க? Deftly அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So இங்க என்ன வரணும்?
more deftly அப்படின்னு வரணும். So எங்க error இருக்கு? Option 3 will be the error part. Okay, 21st. On the other hand, crypto is more divisible and portable than even physical currency. Okay, so இங்க என்ன error இருக்கு? On the other hand, இல்ல, crypto is more divisible and portable. ரெண்டுமே andக்கு முன்னாடி பின்னாடியும் கரெக்டா இருக்கு. then சொல்லுவோமா than சொல்லுவோமா? இதை விட அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? then யூஸ் பண்ண மாட்டோம், than தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ எரர் எங்க இருக்கு? பார்ட் டில இருக்கு. ஓகே, 22nd question. Huge gatherings organized by all parties are taken place in the pole bound states. Okay, so huge gatherings வந்து organized by all parties. ஓகே, ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஆர் டேக்கன் பிளேஸ்ன்னு சொல்லுவோமா? ஆர் டேக்கிங் பிளேஸ்ன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, இங்க என்ன சொல்லணும்? நடக்குது. எங்க நடக்குது? நடந்து முடிஞ்சிச்சுன்னு சொல்லல, ஆர் டேக்கிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்ப எங்க எரர் இருக்கு? ஆப்ஷன் 3. 23rd question. For India, the biggest preoccupation of 2021 was the effort to get China to disengaged in areas in Ladakh. Okay, so இப்போ இங்க வந்து நம்மளுக்கு டூன்ற ப்ரிப்போசிஷன் இருக்கு. ஓகேயா, ஸோ அப்போ இங்க என்ன வரணும்? பேஸ் ஃபார்ம் வரணும். இங்க என்ன இருக்கு? இடி வச்சிருக்கு. ஸோ டி வந்து வராது. அப்ப எங்க எரர் இருக்கு? ஆப்ஷன் 4ல எரர் இருக்கு. ஓகே, சரி. 24th question. General index is still 6% below the high watermark reached in October 1920. Okay, so இங்க என்ன கொடுத்திருக்காங்க? is still 6%, இன்னும் 6% இருக்கு, below the high watermark reach in October 1920. So அப்ப எங்க எரர் வருது? ஆப்ஷன் D. 25th question. As in the case of adults, the eligible teenagers will receive the second dose 28 days after first. ஸோ இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கார்டினல் ஆர்டினல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதில் என்ன வரும்? 1 2 3 அப்படின்றது வந்து கார்டினல். ஸோ ஆர்டினல்ஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்னு சொல்றது. ஸோ எப்பவுமே அதை நம்ம யூஸ் பண்ணுவோம், முன்னாடி ஆர்டிக்கல் த வரணும். இங்கே வந்து 28 days ஆஃப்டர் ஃபர்ஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட். ஸோ இங்க என்ன வரணும்? தன்ற ஆர்டிகல். ஸோ எங்க எரர் இருக்கு? ஆப்ஷன் 4. 26th. The Pakistan Army as always lay first claim on the country's revenues. Okay, ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாகிஸ்தான் ஆர்மி ஹேஸ்ன்றத சொல்லியிருக்காங்க. ஓகேயா, ப்ரெசென்ட்ல தான் இருக்கு, பட் சிங்குலரா இருக்கு. ஹேஸ்ன்னு வரமோ அது பக்கத்துல நம்மளுக்கு V3 வரணும். ஓகேயா, என்னதான் ஆல்வேஸ்ன்ற அட்ஜெக்டிவ் இருந்தாலும், சாரி அட்வர்ப் இருந்தாலும், ஹேஸ் இங்க என்ன வரணும்? V3 தான் வரணும். இங்க லேன் கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலி என்ன வரணும்? லேட் வரணும். ஓகே, ஸோ எங்க எரர் இருக்குன்னா ஆப்ஷன் 3ல தான் நம்மளுக்கு எரர் இருக்கு. ஓகே, ஸோ 27th question. ஸோ 27th question வந்து உங்களுக்கு என்ன இருக்கு? ஸோ ஃபில்லர்ஸ். சரியா? Sentencing happens after an accused has been dashed guilty of the crime. ஸோ இங்க சொல்லும் பொழுது has been dash, அங்க என்ன வரும்? V3 வரும். ஓகே, இங்க எல்லாமே என்னதுல இருக்குன்னா V1ல இருக்கு. இக்னோர் இருக்கு, ஃபினிஷ் இருக்கு, நெக்லெக்ட், ரூயின் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து ஃபைண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபவுண்ட். அதாவது பேஸ் வந்து ஃபைண்ட், பட் V3 ஃபார்ம் இஸ் ஃபவுண்ட். ஸோ அது ஒன்று தான் அங்கே இருக்கு. அந்த வேர்டை நம்ம அங்கே போட்டு பார்க்கலாம். சென்டென்சிங் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் அன் அக்யூஸ்ட் ஹஸ் பீன் ஃபவுண்ட் கில்ட்டி ஆஃப் த crime. So option என்ன? answer 5th one will be your answer. Okay, so 28th. The investigation is dash going on against him and a former home minister of the state. Okay, so இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு இஸ் டேஷ் கோயிங். ஓகே, ஸோ இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிட்டு இருக்குன்னும் போது அஜிடேட்டட் இது V3ல இருக்கு. வேரியபிள், சேஞ்சபிள், ஸ்டில், ஸ்டர்ட் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இன்னும் போயிட்டு இருக்கு, ஆன் கோயிங் ஆன் அப்படின்னும் பொழுது ஸோ என்ன யூஸ் பண்ணுவோம், த இன்வெஸ்டிகேஷன் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். வேரியபிள், அஜிடேட்டட் இது எதுவுமே வராது. ஸோ fourth one will be your answer, 29th. The Prime Minister reaffirmed the party's commitment to. இப்போ எல்லாமே நமக்கு V1ல இருக்கு, இது கண்டிப்பா வராதுன்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ என்ன வரணும், committed to dash rural and urban ceilings. ஸோ urban and ruralோட ceilings என்ன பண்ணியிருக்காங்க, ரெஃப்யூஸ் பண்ண முடியுமா, ஃபினிஷ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். reaffirmed the party's commitment to introduce rural and urban ceilings. So first one will be your answer. எக்ஸ்ட்ராக்ட்னா ஜூஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. ஸோ இந்த சீலிங்ஸ்க்கு அது வராது. ஓகே, therefore are therefore are ongoing challenges that need dash resolution. ஸோ டேஷ் ரெசல்யூஷன் நம்ம பொழுது ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிறதுனா என்னது, ஒரு ப்ராமிஸ் ஆர் ஒரு ஓத் அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வந்து ரெசல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேர் ஆர் ஆன்கோயிங் சேலஞ்சஸ் தட் நீட் அர்ஜென்ட் ரெசல்யூஷன்ஸ் தான் நம்மளுக்கு கரெக்ட். ஆப்ஷனல் அதெல்லாம் வராது. ஓகே, ஆப்ஷன் 3 will be your answer. சரி, இப்போ நம்ம ஓகே, ஸோ 1 to 9 பார்த்தோமா. ஓகே, ஸோ 1 to 9 வந்து நம்மளுக்கு காம்ப்ரிஹென்ஷன். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் ஆஸ் யூஷுவல் கோ டு த கொஸ்டின்ஸ், அதை வந்து ரீட் பண்ணி அதுக்கேற்றமா ஆன்சர் பண்ணுங்க. நீங்கள் இந்த சப்போஸ் இந்த பேப்பர் டிஸ்கஷன் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்லோட் ஆயிருந்தா ப்ளீஸ் டூ ரிவைஸ் த காம்ப்ரிஹென்ஷன் பார்ட் ஸோ தட் நான் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேயா, சரி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். Why was using tracking devices in plastic bottles an ethical issue? ஸோ ட்ராக்கிங் டிவைஸ் வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் யூஸ் பண்ணுறது அண்ட் எத்திக்கல் இஷ்யூ. ஏன் ஒய் வாஸ் யூஸிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது எத்திக்கல் இஷ்யூ ஆயிருக்குன்னா எத்திக்கல் அப்படின்ற வேர்டை நம்ம தேடலாம். ஓகே, இருக்கு. சரி, the team has placed a tracking device inside a plastic bottle similar to those used on sharks and turtles and set it adrift into the Ganges to determine how far downriver it goes. ஓகே, ஸோ அட்ரிஃப்ட் அப்படின்னா வந்து ஃப்ளோட் ஆகிற ஒரு விஷயத்துக்கு வந்து அட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எத்திக்கலி த டீம் டிபேட்டட் வெதர் ஆர் நாட் டு யூஸ் பிளாஸ்டிக் டிவைசஸ் டு ட்ராக் பிளாஸ்டிக் பொல்யூஷன் பட் கன்க்ளூடட் தட் இட் வாஸ் நெசசரி ஃபார் கொலேட்டிங் டேட்டா. ஓகே, ஸோ நம்ம இது வரையும் வாசிச்சிருக்கோம். இப்போ நம்ம லெட்ஸ் சால்வ் அண்ட் சி. These devices themselves are made of plastic, thus contributing to the plastic pollution. அடுத்து, such devices are placed in plastic bottles, thus contributing to the already extant plastic pollution because the same devices have been used in animals. So, இதை நம்ம பார்க்கல. So, both 1 and 2, none of these. இது வந்து இதுவும் வந்துட்டு it follows. So, answer நம்மளுக்கு என்னது, option 4 will be your answer. Okay. Second one. What is the objective of this expedition undertaken by the team of engineers and scientists? Okay. So, இங்க வந்து ஷார்ட்டா இருக்கனால என்னன்னு பார்த்துடலாம். To understand how the plastic pollution is interlinked with poverty, to better understand how plastic pollution travels from source to sea, அடுத்து helping reduce the amount that ends up in the world's ocean. 2 and 3 or 1, 2 and 3. So, poverty பத்தி கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து என்ன கொடுத்திருக்காங்க, source to sea plastic pollution travel ஆகும்னு சொல்லியிருக்காங்க. reduce the amount that ends up in the world's ocean. So, ocean, sea and poverty இது ரிலேட்டடா நம்ம தேடலாம்.
Okay. So இங்கேயும் வந்து poverty பத்தி இருக்கு. India's most sacred river is also its most polluted with plastic a major culprit. Now moves are afoot, afoot on foot to monitor the flow of rubbish and assess its link to poverty. So first point வரும். Okay, so interlinked to poverty in குடுத்திருந்தாங்க. Okay, an all female team of engineers, explorers and scientists is about to find out by understanding the first expedition to measure the plastic waste in one of the world's most polluted waterways. Okay. Okay, so இங்க குடுத்திருக்காங்க. இங்க என்ன குடுத்திருக்காங்க? Then the one second. இங்க இருந்தாரு. Following the Ganga's upstream from where it empties in the Bay of Bengal to its source in the Himalayas. The National Geographic backed expedition aims to better understand how plastic pollution travels from source to sea and provide solutions for reducing the amount that ends up in the world's ocean. So எல்லா மூணு பாயிண்ட்டுமே இருக்கு. அதாவது it is interlinked with povertyன்றத பார்த்தோம். Understand the plastic pollution travels from source to seaum பார்த்தோம். Helping to reduce the amount that ends with world's ocean இதுவும் பார்த்தோம். So option 5 will be your answer. Okay, அடுத்த question. What is the role of Jenna Jambek in this expedition? Okay, அவரோட ரோல் என்னன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது அவங்களோட பேரையே நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். அவங்க பேர் எங்க இருக்குன்னு சர்ச் பண்ணா ஓரளவு கிடைக்கும்ல. ஓகே, இங்க வந்து அவங்க பேர் இருக்கு. என்ன போட்டிருக்காங்க? Who is a co-lending expedition கொடுத்திருக்காங்க. Okay, next we know there's plastic in these river environments and that the plastic is heading into the ocean. Okay, அவங்கள பத்தி வேற ஏதாவது இருக்கா? Says the environmental engineer Jambek. Okay, ஸோ ரெண்டு விஷயம் இருக்கு. இதை வச்சு நம்ம க்ளூஸ் ஏதாவது இருக்கா பார்க்கலாம். He is one of the lead researchers of the project. Next, Jenna is an environmental engineer. இங்க இருக்கு. And in charge of monitoring the rubbish that flows in the Ganges. They are responsible for the previous research found in 8 million metric tons. எல்லாம் பார்க்கல. She is an environmental engineer and okay. ஸோ அங்க வந்து நம்ம பார்த்தோம்ல co-lending அதான் co-lending expeditionக்கு வந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்வாயரமெண்டல் இன்ஜினியர் அவங்க பேசுறாங்கன்னு ஒரு இடத்துல பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் நம்மளுக்கு என்னது? ஆப்ஷன் 4 will be the answer. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இப்போ ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ இன் கான்டெக்ட் ஆஃப் த பேசேஜ் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெனா ஜாம்பேக் இஸ் அ சோல் லீட் ரிசர்ச்சர்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டின்ல ஷீ இஸ் த கோ லெண்டிங் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கண்டிப்பாக வராது. த கேஞ்சஸ் இஸ் 2 to 5 kilometers லாங்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கேஞ்சஸ் அலோன் கான்ட்ரிபியூட்ஸ் 90% ஆஃப் த பிளாஸ்டிக் டு த எண்ட்ஸ் ஆஃப் த சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே பார்க்கும் பொழுது இந்த 2 பாயிண்ட் மட்டும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எவ்வளோ கேஞ்சஸோட கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 2525 கிலோமீட்டர்ஸ்னு இங்கே போட்டிருக்கு. அங்கே வந்து 225. ஓகே, ஸோ அதுவுமே நம்மளுக்கு தப்பு. ஓகே, நெக்ஸ்ட் 90% வந்து இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த 10 ரிவர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் 90% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து வெறும் கேஞ்சஸ் மட்டும் ஒன்றும் கான்ட்ரிபியூட் பண்ணலைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது எல்லாமே நம்மளுக்கு தப்பா இருக்கு. ஸோ none are true. Okay, so fifth question. Which of the following is the most suitable title for this passage? ஸோ இதை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா அதை பற்றி என்ன கொடுத்துருக்கு? நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே பாவர்ட்டி பற்றி இருந்தது. ஓகே, ஸோ பாவர்ட்டி பற்றி கண்டிப்பாக இந்த ஹெட்டிங்கில் வரும். வெறும் பிளாஸ்டிக் பொல்யூஷன் மட்டும் கிடையாது, பாவர்ட்டி பற்றியும் இருந்தது. ஓகே, ஸோ இப்போ ஆப்ஷன் நம்மளுக்கு என்னவா இருக்கும்? பிளாஸ்டிக் பாவர்ட்டி அண்ட் பாரடாக்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட டைட்டில் ஆஃப் த
passage. ஸோ டையிங் கேஞ்சஸ்லாம் பேசல, கேஞ்சஸ் எவ்வளோ பெருசா இருக்கு அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ மோஸ்டா டைட்டில் கன்ஃபார்மா தெரியும்னா கோ வித் த கொஸ்டின், அப்படிலாம் தயவு செய்து அதை போய் போடாதீங்க. மைனஸ் மார்க் இருக்குன்றத கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட், ஓகே அஃபுட் அப்படின்னா ஆன் ஃபுட். ஓகே, அதுக்கு வந்து ப்ரூவிங், கம்ப்ளீட்டட், அரெஸ்டட், ஃபினிஷ்ட் ஆர் ஹால்டட்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ப்ரூவிங்னா என்னன்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் பீர் ஆர் என்ன சொல்றது, அதை நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க அப்படின்னா ப்ரூவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு கம்ப்ளீட் சிமிலர் மீனிங் கேட்டிருக்காங்க. கம்ப்ளீட்டட், அரெஸ்டட் ஆர் ஃபினிஷ், ஹால்டட், இது எல்லாமே ஒரே மீனிங் தான் கொடுக்குது. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்னது, அஃபுட்டுக்கு சிமிலர் மீனிங் இஸ் ப்ரூவிங். ஓகே, அடுத்த கொஸ்டின் இது அட்ரிஃப்ட். அட்ரிஃப்ட்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஃப்ளோட் ஆகிற ஒரு விஷயத்துக்காக நம்ம சொல்லுவாங்க. ஸோ இங்கே செக்யூர்ட், ஆங்கர்ட் அப்படின்னா ஒரு போட் வந்துட்டு நிற்கணும் ஒரு இடத்துல அப்படின்னா அந்த ஆங்கர் இது பண்ணுவாங்கல்ல, அதுக்கு சொல்லலாம். ஸோ ப்ளீட்டட் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு பேட் ரிமார்க்குக்கு சொல்லலாம். அஃப்ளோட், ஸோ இதுக்கு வந்து எக்ஸாக்டா மீனிங் பார்த்தீங்கன்னா அஃப்ளோட். ஃபோர்த் ஒன் வில் பி யுவர் ஆன்சர். ஸோ ரெக்ட் அப்படின்னா வந்து டேமேஜ்ட், அந்த மாதிரி ஷிப் ரெக் அப்படின்ற மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ் கூட கல்ச்சுரல்ஸ் மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ ஏர்கிராஃப்ட் ஆர் ஷிப் வச்சு ஷிப் ரெக், ஏர்கிராஃப்ட் வச்சு பண்ணுறது. ஸோ இட்ஸ் அ டேமேஜ், அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கண்டாமினேட்டட். ஸோ கண்டாமினேட்டட் எல்லாருமே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு தான். வாட்டர் கண்டாமினேட் ஆயிடுச்சு, அதாவது ஏதோ ஒன்று அது கூட மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ இதுக்கு வந்து சிமிலரான மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு பியோர், கிளியர், டிஸ்டில்டு வாட்டர்னா பியூரிஃபைட் வாட்டர் ஆர் போனஃபைட் இஸ் லைக் ஜென்யூனா இருக்கிறதுக்கு சொல்றது. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவிட்டியா இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு, அடல்ட்ரேட்டட். ஓகே, சரி, 9th கொஸ்டின், ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. டிமனைஸோட ஆப்போசிட். ஓகே, டீமன்னா என்னது, இட் இஸ் அ டெவில். ஓகேயா, ஸோ டீமனைஸ் அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல பெஸ்மச், ஸ்லாண்டர் ஆர் இம்பிங், இது எல்லாமே இதுக்கு என்ன அர்த்தம்னா டீஃப்ளேம். ஓகேயா, ஸோ அதுதான் இதோட மீனிங். ஓகே, ஸோ ஸ்மியர்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்த வந்து இப்போ க்ரீம்லாம் போட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கோட் பண்ணுவீங்க, மார்க் பண்ணிப்பீங்க, அந்த மாதிரி விஷயத்துக்கு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து எக்ஸாக்டான ஆப்ஷன் என்னன்னா டீமனைஸ்க்கு இட் இஸ் கேனனைஸ். ஓகே, ஸோ அதுதான் ஆப்போசிட். அதாவது பியூட்டிஃபை பண்ணுறதுக்கு டெவில்ன்னும் பொழுது அதுக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும், டெவில் மாதிரி இல்லாம லைக் பியூட்டிஃபுல்லா இருக்கிற மாதிரி. ஸோ கேனனைஸ் அப்படின்றது தான் இதோடைய ஆப்ஷன். ஓகே, ஸோ ஆப்ஷன் 3. ஓகே, ஸோ வி ஹவ் டன் வித் த செஷன். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் ஐ ஹவ் மேட் இட் வெரி கிளியர். ஒரு எரர் ஸ்பாட்டிங்காக இருந்தாலும் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்றத நான் கிளாரிட்டியாக எடுத்திருக்கேன். பட் தென் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா யூ ஜஸ்ட் புட் தட் இந்த கமெண்ட். உங்களுக்கு கண்டிப்பாக அதை இன்னும் கிளாரிஃபைடாக வந்துட்டு இனிமேல் வர பேப்பர்ஸ்லாம் நான் கண்டிப்பாக தரேன். ஸோ மீட் யூ கைஸ் இன் த நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.